ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஆரி ப்ளவுஸ் மார்க்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரி போடுறதுக்கு ரொம்ப மெயினான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆரி ப்ளவுஸ் மார்க்கிங். அதை கரெக்டாக பண்ணால் தான் ஆரி ப்ளவுஸ் நீட்டாக வரும். அதுக்கு 3 டிப் இருக்குது. அந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்க போகிற ப்ளவுஸ் வந்து கரெக்டான அளவு ப்ளவுஸாக இருக்கணும். அதாவது எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. அதாவது ப்ளவுஸோட ஹைட்டை வந்து கூட்டுறது குறைக்கிறது அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது. அதேமாதிரி நெக்குலையுமே லென்த்து கூட்டுறது குறைக்கிறது, ஸ்லீவ்லேயுமே எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாத ப்ளவுஸாக கரெக்டான ப்ளவுஸ் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. இதுலேயே இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நெக் வந்து நெக் இருக்கிற ப்ளவுஸை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, அது மாதிரி காட்டன் ப்ளவுஸ் அப்படி இல்லைனா லைனிங் ப்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அது மாதிரி நீங்கள் நார்மல் ப்ளவுஸே யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து உங்களோட ப்ளவுஸ்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த ஒரு தப்புமே வராது. தைரியமாக நீங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட கூட நீங்கள் வாங்கி நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அரிப்போட கற்றுக்கிட்டா மட்டும் போதாது. ஏன்னா கண்டிப்பாக நம்ம மார்க் பண்ணோம். நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து உங்கள் டெய்லர்ஸ் கிட்ட மார்க் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் போட்டு தரேன், இந்த மாதிரி நம்ம ஆர்கியூமெண்ட் வச்சுக்காமல் தந்தாங்கன்னா நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்தோன்னா அது நம்மளுக்கு ஒரு வேறு அளவு ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஆரி கற்றுக்கிட்டா மட்டும் போதாது, மார்க்கிங் கண்டிப்பாக நீங்களே தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க எந்த ப்ளவுஸ் இருந்தாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு நீட்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டரை ஈக்குவலாக இந்த மாதிரி ஒன்றா வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவுக்கு அந்த அண்டர் ஆர்ம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒன்று போல் வச்சுக்கணும். சில டைம்லாம் இந்த மாதிரி தையெல்லாம் பிரிச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு நீட்டாக ஒரே மாதிரி ஒன்று போல் வச்சுக்கோங்க. இதை கரெக்டாக எனக்கு வைக்க தெரியல, வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அது நகன்றது அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி பின் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது. அதாவது டெய்லரிங் தெரிஞ்சிருந்தால் இந்த இதுக்கெல்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. டெய்லரிங் தெரியாதுங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பின் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேலேயுமே அதே மாதிரி இந்த ஷோல்டரில் ஒன்றா வச்சுட்டு அந்த இடத்துலையும் நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேயுமே ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு நகராது, ஃபிட்டாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். உங்களுக்கு மார்க் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது. ஓகேவா? இந்த இடத்துலையும் பின் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, பேக் நெக்கு கிட்டேயும் அதை ஈக்குவலாக ஒன்று போல் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கீழே வச்சுட்டே பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கீழே இந்த மாதிரி ஒன்று போல் வச்சுட்டு அந்த இடத்துலையும் ஒரு பின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இங்கே ஷோல்டரில், அப்புறம் இந்த ஹாம்கோல் கிட்ட அண்ட் பேக் நெக்கு, அது கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையுமே அந்த தையல் ஒன்று போல் வச்சு நேராக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துலையும் ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஸோ 4 பக்கமுமே நம்ம வந்து பின் பண்ணி வச்சிட்டோன்னா நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கேயும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே ஒரு பின் பண்ணியிருக்கேன். இந்த நெக்லாம் நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு பின் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கீழே வச்சு நல்லா பின் பண்ணுங்கள். எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லாமல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு அளவில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு அளவு வச்சு போட்டு கொடுத்துட்டோன்னா அப்புறம் தைக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிரும், ப்ளவுஸே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கரெக்டான அளவில் போட்டு கொடுங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல 4 இடத்துல வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பின் பண்ணிக்கோங்க. இது பின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணால், இந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அயர்ன் பண்ணணும். ஓகேவா? அயர்ன் பண்ணால் தான் அதில் எந்த சுருக்கமும் இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸு. ஸோ ஓகே, அவங்க கஸ்டமர் தர ப்ளவுஸ் நல்லா நீட்டாக அயர்ன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சுன்னா ஓகே. பட் இது மாதிரி ஏதாவது சுருக்கமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அயர்ன் பண்ணிக்கோங்க. 3rd டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸை வந்து டைரெக்டாக ஆரி போட போகிற அந்த கிளாத்தில் போட்டு நீங்கள் மார்க் பண்ணுறத விட அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிகினர்ஸ்க்கு. அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறத விட நீங்கள் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுங்கள். பேப்பரோ இல்லை சார்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேப்பரில் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பேப்பரில் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பேப்பர் பேட்டர்னை வச்சு நம்ம கிளாத்தில் போடும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப நீட்டாகவும் போட முடியும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பிகினர்ஸாக இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி டபுள் ஃபோல்டட் பேப்பரை நான் யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்லேயும், இந்த ஃபோல்டட் வந்து நம்மளை பக்கமும் வச்சுருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி தான் ப்ளவுஸ்லேயும் ஃபோல்டட் சைடு அது ஃபோல்டட் பக்கமும், ஓப்பன் பக்கம் இதே மாதிரி வச்சுட்டு இதே மாதிரி தான் நம்மளும் வைக்கணும். கீழே பார்த்திங்கன்னா எல்லா ப்ளவுஸ்லேயுமே கீழே வந்து மடித்து
தைச்சிருப்பாங்க. ஓகேவா? கீழே மடித்து அடிக்கிறதுக்கு எப்படியோ ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் இடுவாங்க. நம்ம மேக்ஸிமம் ஒரு 1.5 இன்ச் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக இது எல்லா ப்ளவுஸ்லையுமே நம்ம இதே மெத்தடு தான். எந்த ஆரி ப்ளவுஸ் நீங்கள் மார்க் பண்ணாலும் இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணணும். ஸோ எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதான் அப்படிங்கிற மாதிரி. இது தான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ 1.5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். 1.5 இன்ச் எடுத்துகிட்டு அதை லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் 1.5 இன்ச்சாக எடுத்து லைன் போட்டுக்கோங்க. இது வந்து கீழே மடித்து அடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளவுஸை எங்கே வைக்கணும், நம்ம எந்த இடத்துல லைன் போட்டோமோ அந்த இடத்துல தான் ப்ளவுஸை நம்ம வைக்கணும். வச்சுட்டு இங்கே இருந்து, ஏன்னா நம்ம அது வந்து மடித்து உள்ளே போயிடும். ஓகேவா? அப்போ இந்த கோட்டில் தான் நம்ம ப்ளவுஸை வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு அளவு வைக்கணும். கரெக்டாக இந்த மடிப்பு கரெக்டாக வச்சுட்டான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த இடுப்பு சுற்றளவு இது இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு மார்க்கிங் நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்கு. ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே இருந்தே போவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். நம்ம நெக்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி டேப்பை எடுத்து இந்த நெக்கில் இருந்து இந்த ப்ளவுஸு கீழே வரைக்கும் இந்த மாதிரி வச்சு அளந்து பாருங்கள். ப்ளவுஸில் அளந்து பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 7 இருக்குது. ஸோ அந்த ப்ளவுஸை இப்போ நான் ஓட்டிட்டு இப்போ பேப்பரில் அதே மாதிரி வைங்க. 7 இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்கு ரொம்ப லோ ஹைட்டாலும் சில கஸ்டமருக்கு பிடிக்காது, ஹைட் மேலே வந்துட்டாலும் நல்லா இருக்காது. அதனால் கரெக்டான ஹைட்டை இப்படி கூட நீங்கள் ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம செகண்ட் மார்க்கிங் பண்ணியாச்சு. இடுப்பில் பண்ணது ஃபஸ்ட்டு மார்க்கிங், நெக்கில் பண்ணது செகண்ட் மார்க்கிங் போட்டிருக்கேன். தேர்டு பார்த்திங்கன்னா இந்த நெக்கு, இதுதான் ரொம்பவும் முக்கியமான ஒரு அளவு. ஏன்னா நம்ம இப்படி நவுட்டி இப்படியும் எடுத்துடக்கூடாது, ஏன்னா ஷோல்ட்ரு இறங்க ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி இந்த சைடு நவுட்டிட்டா ஷோல்ட்ரு உள்ளே வந்துடும். ஸோ இந்த இடம் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணால் இந்த மாதிரி கிளாத்தை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வைக்கணும். அதாவது இந்த சைடில் இப்படி வெளியே வந்துடக்கூடாது. பேப்பரு கரெக்டாக அந்த எஜ்ஜும் கரெக்டாக வச்சுட்டு கீழேயும் கரெக்டாக வைங்க. இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அமுக்கிக்கோங்க. அமுக்கி நல்லா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்கை நேராக எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நேராக எடுத்து விட்டுட்டு இந்த சைடில் ஒரு மார்க்கிங் அண்ட் இந்த சைடில் வந்து இந்த ஸ்லீவையும் இதையும் ஜாயின் பண்ணுற ஒரு தையல் இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் ஒரு மார்க்கிங். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு, செகண்டு, இந்த சைட் போட்டது 3rd மார்க், அந்த சைட் போட்டது 4th மார்க்கிங். 4 மார்க்கிங் பண்ணியிருக்கோம். வந்து ஆம்கோல் மார்க்கிங். அடுத்து இதுக்கு வந்து ஸ்லீவை நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஸ்லீவை எடுத்து விட்டுட்டு கீழே இந்த இடுப்பு சுற்றளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிக்கணும். அதுவும் கரெக்டாக இருக்கணும். அடுத்து இந்த சைடு வித்தும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி அந்த இடத்துல பின் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக தான் இருக்கும் மார்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதையுமே நல்லா இப்படி பிடிச்சி எடுத்து விட்டுக்கோங்க. அதேமாரி வித்தை வந்து சின்னதாக வைக்கிறாங்க, அப்புறம் ப்ளவுஸ் டைட் ஆயிரும். ஸோ அதையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ப்ளஸ் மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். அங்கே ஒரு தையல் வரும். ஸோ அந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் மாதிரி மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த். இந்த மார்க்கிங் வந்து 5th மார்க்கிங். நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் ஹைட்டு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். எல்லா மார்க்கிங்குமே ரொம்ப முக்கியம் ப்ளவுஸில். ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் ப்ளவுஸ் ஃபிட்டாக இருக்கும். ஓகே? இந்த மாதிரி ஷோல்டரில் வச்சுட்டு கீழே வரைக்கும் நான் டேப்பால் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன். நல்லா கிளாத்தை இப்படி நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி அளந்து பார்த்திங்கன்னா எனக்கு 14 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அளந்துட்டு கூட அந்த கீழே கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதில் இருந்து மேலே 14 எங்கே வருதோ அங்கே நீங்கள் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இது ஃபுல் லென்த்து. ஸோ ஓகே, 1 2 3 4 அண்ட் 5 இந்த லென்த்து வந்து 6. டோட்டலாக நம்ம 6 மார்க்கிங் பண்ணியிருக்கோம். எல்லா மார்க்கிங்குமே ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒன்று தப்பாக போனாலுமே நம்மளுக்கு ப்ளவுஸ்லேருந்து சேஞ்சஸ் ஆயிரும். ஸோ இந்த 6 மார்க்கிங்குமே கரெக்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நெக்கில் மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த 2 பாயிண்ட்டு, அதாவது 3rd பாயிண்ட் அண்ட் 4th, அதை வந்து இந்த 6th நம்ம லைன் போட்டோம் பார்த்திங்களா, ஃபுல் லென்த்து, அந்த லென்த்தோடு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ 3 இதையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்கை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வித்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணோம். அதாவது எப்படின்னா இங்கேருந்து இப்போ அளந்து பாருங்கள், எனக்கு 2.5 இன்ச்சு இருக்குது. அதே 2.5 இன்ச்சு இங்கேயும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லாங் சைஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இல்லை, அதனால் நான் நார்மல் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கேன். லாங் சைஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ லைன்ஸ்லாம் கொஞ்சம் நேராக வரும் உங்களுக்கு. இப்போ இந்த லைனையும் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்.
வந்து இந்த ஹார்ம்கோலில் வந்து 2 டைப்பில் நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கீழே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். கீழே இந்த இடுப்பு சுற்றளவில் நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணியிருக்கோம் தெரியுமா? இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு மார்க் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இந்த நம்ம மார்க் பண்ணதுலேருந்து ஒரு இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதையும் கண்டிப்பாக அந்த அளவு எடுக்கணும். எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் இந்த மாதிரி டாட் பிடிப்பாங்க. இந்த ப்ளவுஸில் பிடிக்கலை, பட் இந்த மாதிரி டாட்ஸ் பிடிச்சிருப்பாங்க. அந்த டாட் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு இன்ச் விடணும். அதாவது ஒரு சைடில் 1 இன்ச்சுன்னு கீழே 2 சைடுக்குமே 2 இன்ச்சு 1 இன்ச்சு பிடிச்சி அடிப்பாங்க. ஓகேவா? அதுக்காண்டி இந்த நம்ம சுற்றளவுலேருந்து 1 இன்ச் வந்து கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ அந்த மார்க்கில் இருந்து இந்த 5th மார்க்கையும் நம்ம இந்த 1 இன்ச் மார்க் பண்ண பார்த்திங்களா, அந்த மார்க்லேயும் நம்ம லைன் ஜாயின் பண்ணிக்கிறோம். கீழே இந்த மாதிரி வி ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன். இதை வந்து நம்ம உள்ளே மடித்து அடிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து இந்த டாட்ஸ் பிடிக்கிறதுக்காண்டி தான் இந்த 1 இன்ச் நான் விட்டுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆம்கோலில் வந்து நிறைய டவுட்ஸ் வரும். எப்படி மார்க் பண்ணுறது, இந்த கர்வ் வரல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷன் ஆவீங்க. பட் அது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்துச்சுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். எப்படின்னா, கீழே தான் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ஆம்கோலில் நம்ம மார்க் பண்ணதும் இந்த ஷோல்டரில் நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதாவது 4th மார்க்கும் 5th மார்க்லேயும் கரெக்டாக வச்சுட்டு இந்த 2 மார்க்கிங்லேயும் மாத்திரம் ப்ளவுஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி அந்த தையல் தெரியுது பார்த்திங்களா, இந்த தையலில் இந்த மாதிரி ஃபிங்கரை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபிங்கரில் வச்சுட்டு அதுக்கு பின்னாடி அப்படி திருப்பி நம்ம மார்க்கிங் பண்ணணும். அப்படி இந்த இடத்துல அப்படி டாட் லைட்டாக மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிங்கரை நோட்டிக்கோங்க. ப்ளவுஸை எங்கேயுமே நோட்டிடாதீங்க. கரெக்டாக ஃபிங்கர்ஸை மட்டும் அப்படி நோட்டிகிட்டே அந்த தையல் பக்கத்தில் கரெக்டாக ஃபிங்கரை வச்சுட்டு அதே மாதிரி பெண்ணை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண முடிஞ்சு கரெக்டாக வந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த டாட்டட் லைன்ஸாக நம்ம போட்டிருக்கோம்ல, இப்போ இந்த டாட்டட் லைன்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கர்வ் மாதிரி கிடச்சிரும். இதுதான் ஆம்கோல் கர்வ். ஓகே, பிகினர்ஸ்க்கு வந்து இந்த ஆம்கோல் பெருசாக நீங்கள் கண்டுக்கிட வேண்டாம், தேவையில்லை. அது நம்மளுக்கு அவ்வளோவா யூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா, நம்ம நெக் வந்து இந்த அளவுக்கு மேக்ஸிமம் இந்த வித்துக்குள்ளே தான் நம்ம வந்து நெக்கை போடுவோம். ஆரி ஒர்க் போடுறதா இருந்தால். ஸோ அந்த சைட்லலாம் நம்ம போட மாட்டோம். அப்படியே போட்டிருந்தா புட்டாஸ் அங்கங்கே வைப்போம். ஸோ அந்த இடத்துல மட்டும் வைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு மெத்தட், நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து பேப்பர் லாஸ்ட் வரைக்கும் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சாரி, கேமராவில் கவர் ஆகலை. 5.5 இன்ச் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் 5.5 இன்ச் எடுத்துக்கோங்க. நான் அந்த 2.5 இன்ச் எப்படி எடுத்து காமிச்சேன், அதே மாதிரி இந்த இடத்துலையும் 5.5 இன்ச் எடுத்துகிட்டு, அதாவது பாக்ஸ் போட போகிறேன். ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுறதுக்காண்டி நம்ம இந்த சைடு எவ்வளோ வித்து இருக்குன்னு காமிச்சிட்டு கோடு போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த லைனுமே ஜாயின் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ் போட்டுட்டிங்கன்னா இந்த பாக்ஸுக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த நெக்கை இவ்வளோ தூரம் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த புட்டாஸ் வைக்கும் போது மட்டும் இந்த பாக்ஸு பக்கத்துலலாம் வைக்காமல் நம்ம மற்றபடி எல்லா பக்கமுமே வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆம்கோலை வந்து நீங்கள் பெருசாக கண்டுக்கிட வேண்டாம். ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது அங்கே பண்ணணும் அப்படிங்கிற போது இந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச் இல்லை 1.25 இன்ச் அப்படிங்கிற மாதிரி அந்த சென்டர் பாக்ஸில் சென்டர் மாதிரி டானா ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆனால் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம், அந்த கர்வ் வரைவாங்க. ஸோ அந்த கர்வ்லாம் நமக்கு தேவையில்லை, அது ப்ளவுஸ் தைக்கிறவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பெருசாக மைண்ட் பண்ணிக்க வேணாம். கர்வ்லாம் எனக்கு வரைய தெரியாது, எப்படி போடுறது, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். அந்த சைடே போக வேண்டாம். அந்த பாக்ஸ் போட்டுட்டிங்களா, அதோடு விட்டுருங்க. பாக்ஸு கீழே ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி அந்த பாக்ஸை விட்டுட்டு மற்ற எல்லா பக்கமே நம்ம புட்டாஸ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு முக்கியமான மார்க்கிங்க்கு வந்தாச்சு, அதாவது நெக் மார்க்கிங்கு. இந்த இடத்துல தான் நம்ம நெக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பு, ஸ்டார் நெக், இந்த மாதிரி எந்த நெக்குனாலுமே அதை நம்ம இங்கே தான் வரையணும். இந்த மாதிரி கர்வ் வரைகிறதுக்கு வந்து இங்கே ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து ஃப்ரீ ஹேண்டடாக தான் ட்ரா பண்ணுவேன். ஸோ நீங்களும் நார்மலாகவே ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக டாட்ஸ் வச்சுட்டு லைட்டாக கர்வ் வர மாதிரி நல்லா குட்டி குட்டியாக டாட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வரல அப்படின்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி வச்சுட்டு நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நெக் ட்ரா பண்ணியாச்சு. நம்ம இந்த நெக் லைனில் தான் நம்ம ஆரி போடணும். ஓகேவா? இது வந்து கரெக்டான லைன், இந்த லைனில் தான் போடணும். நம்ம எந்த எக்ஸ்ட்ரா அளவுமே நம்ம மார்க் பண்ணலை. இது கரெக்டான அளவில் நம்ம பண்ணியிருக்கோம் எல்லாமே. இந்த அளவு எல்லாமே கரெக்டான அளவு. ஸோ நம்ம போட்டிருக்க அளவுக்குள்ளே தான் நம்ம ஆரி ஒர்க் எல்லாமே பண்ணணும். இந்த அளவு தான் நம்மளுக்கு மெயின். இதுக்கப்புறம் உள்ள எக்ஸ்ட்ரா மார்க்கிங் எல்லாமே டெய்லர்ஸிங் தைக்கிறவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம இதுதான் மெயினானது. நெக்ஸ்ட்டு என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு நம்ம ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம். அது என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 4.5 இன்ச்சு 4.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த மார்க்கில் இருந்து 1/2 இன்ச் அந்த சைடும் 1/2 இன்ச் இந்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லென்த் வைஸ் வந்து ஒரு 3.5லேருந்து 3.5 இல்லை 3 வச்சுக்கலாம். நான் வந்து 3.5 வச்சுக்கிறேன். நீங்களும் 3.5 வச்சுக்கோங்க, கரெக்டாக வரும். 3.5 இன்ச்சில் லென்த் வைஸில் மார்க் பண்ணிவிட்டு, இப்போ இந்த 3 மார்க்கையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், அப்புறம் இந்த சைடில், அதாவது இது வந்து ப்ளவுஸோட பேக்கில் வந்து நம்ம டாட் பிடிப்போம்ல, அதுக்காண்டி இந்த பாயிண்ட்டு. இப்போ இந்த 3 இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து நம்ம எந்த ஒரு புட்டாஸ் அந்த மாதிரி எந்த ஒரு ஆரி ஒர்க்கும் இந்த இடத்துல பண்ணக்கூடாது. அவங்க டாட் பிடிப்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம விட்டுறணும். இந்த மாதிரி நீட்டாக பெர்ஃபெக்டாக நம்ம பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அவங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதான் இப்போ எல்லா மார்க்கிங்குமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இந்த கீழே நம்ம அளவுக்கு விட்டுருக்கோம் தெரியுமா, அதுலேருந்து சேர்த்து தான் கட் பண்ணணும். ஸோ அந்த ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு நேராக அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைன்லையும் கட் பண்ணிக்கிறேன். இந்த கர்வ் வந்து நீங்கள் கர்வ் போட்டிருந்தீங்கன்னா கர்வில் கட் பண்ணுங்கள். அப்படி எந்த கர்வும் போடலைன்னா அந்த பாக்ஸ் ஷேப்லேயே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்வ் போட வந்தால் கர்வாக போடுங்க, இல்லை நார்மலாக ஒரு குறிப்பிட்டு ஒரு கர்வில் நீங்களே கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப மெயின்லாம் கிடையாது தான். ஓகேவா? அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்க லைனில் கரெக்டாக கட் பண்ணுங்கள். உள்ளே தள்ளி கூட கட் பண்ணிடாதீங்க. அப்புறம் மேலே இருக்க லைனையும் ஃபுல்லாக கட் பண்ணிடுறேன். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்கை மட்டும் இப்போ கட் பண்ணணும். நெக்கையும் இந்த இடத்துல நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கர்வெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வரைஞ்சது மட்டும் போதாது, கட் பண்ணும்போதும் கரெக்டாக அந்த கர்வாக கட் பண்ணுங்கள். இப்போ இதை கட் பண்ணி முடித்தாச்சு. இதோட நம்மளுக்கு பேக் பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இன்னும் ஃப்ரண்ட்டு அப்புறம் ஸ்லீவு அதெல்லாம் எப்படி கட் பண்ணணுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் பாருங்கள், யூ ஷேப்பில் நீட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேப்பர் பேட்டர்னில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம இதை அப்படியே கிளாத்தில் வச்சு நம்ம எப்படி வரையணுங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணணும், அப்புறம் ஃப்ரண்ட் நெக் வந்து நார்மல் கட்டிங், அதே மாதிரி க்ராஸ் கட்டிங் அதெல்லாம் எப்படி எல்லாம் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ லென்த்தாக போகிறதுனால தான் பார்ட் வைஸ் போட்டிருக்கேன். வீடியோவை பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க, நீங்களும் இந்த பேப்பர் பேட்டர்னை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வராது. மேக்ஸிமம் எந்த டவுட்டும் வராது. அப்படியே வந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.